Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம யூஜிடிஆர்பியோடைய மேக்ஸ் சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணோம்னா யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற யூனிட்டை பார்க்கணும். எதுக்கு சார் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேராக 5th யூனிட் வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நடத்த போகிறோம். ஏன் 5th ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 4 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்கூல்ஸ் ரிலேட்டடான சிலபஸும் கவர் ஆகுது. சில டாபிக் காலேஜ் ரிலேட்டடாகவும் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு காலேஜ் ரிலேட்டடாக டாபிக் கவர் ஆகக்கூடிய இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா காலேஜ் ப்ளஸ் ஸ்கூல் சிலபஸ் ரெண்டுமே கலந்து வரக்கூடிய அந்த யூனிட்ஸை பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டே நம்ம என்ன எடுத்துக்கோன்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். கிளியருங்களா? இப்போது இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய டாபிக்ஸ். இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதனால் பார்த்தீங்கன்னா, எதனால் அப்படி கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா, இப்போ ஃபஸ்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-15 லைனுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உள்நோக்கி நிறைய விஷயத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 50 to 60% பார்த்தீங்கன்னா 9th, 10th, 11th, 12th இது ரிலேட்டடாக வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் அதில் வந்துருக்கு. ஸோ இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா, நம்ம 9th, 10th, 11th, 12th டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ப்ளஸ் காலேஜ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் அப்படியே கவர் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக யூஜிடிஆர்பி ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். யூஜிடிஆர்பி கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் பண்ணலாம். ஏன்னா எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா இன்டர்பிரிட்டேஷன்ஸ், தட் இஸ் ரொம்ப இன்டர்டெப்த்தாக எடுப்போம், ப்ளஸ் எக்ஸாம் பாயிண்ட்டாகவும் எடுப்போம். ஸோ என்ன ஆகுதுன்னா சைமல்டேனியஸாக இந்த கிளாஸ் உங்களுக்கு வந்து சப்ஜெக்டும் ஸ்ட்ராங் ஆகும், ப்ளஸ் காம்படிஷன் எக்ஸாமுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ ரெண்டுமே நடக்கும். அதனால் வந்து கிளாஸஸுக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூனிட் 5ல் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்ற யூனிட்டை பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை பார்க்கும்போது குரூப்பு, சப் குரூப்பு, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப் குரூப்பு, சைக்கிளிக் குரூப்பு, லக்ராஞ்சஸ் தியரம், அடுத்து வந்து ஐடியல்ஸு, நிறைய டாபிக்ஸ் போகுது. மேக்ஸிமம் ஐடியல், ஹோமோமார்பிசம், ரிங் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் போகுது. இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுது, என்ன டெஃபினேஷன்ஸ், ரிலேட்டடான என்ன எக்ஸாம்பிள், இந்த டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும், எப்படி ஈஸியான வே இருக்குது, எப்படி டைம் சேவ் பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு டாபிக்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நொட்டேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த நொட்டேஷன்ஸ் பார்க்க போகிறோம்னா, இந்த அல்ஜிப்ரிக் செக்ஷனில் குரூப்பு, சப் குரூப் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நொட்டேஷன்ஸ் கேபிட்டல் N, R ஸ்டார், Q ஸ்டார், Q ப்ளஸ், Z ப்ளஸ் அப்படின்னு கொடுப்பாரு. அப்போ இந்த நொட்டேஷன்ஸோடைய மீனிங் நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் நம்மளுடைய செட்டு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம கிளியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கிளியராக ஐடென்டிஃபை பண்ணாதான் நம்மளால் குரூப்புக்கு உண்டான கண்டிஷன் அந்த எலிமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அப்போ அது பைனரி ஆப்ரேஷன்ஸ்குள்ளே வருதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோத்ரூ பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம்னா நொட்டேஷன்ஸ் கொடுக்க போகிறேன். இந்த நொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச நொட்டேஷனாக தான் இருக்கும், சிலது தெரியாமல் இருக்கலாம். எதுவாக இருப்பினும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்லேருந்து அப்படியே கொண்டு போகிறோம். பேசிக்லேருந்து கொண்டு போகும்போது நொட்டேஷன்ஸ் என்னென்ன நொட்டேஷன்ஸ் அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கவனிங்க. சில சிம்பிள் நொட்டேஷன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் கேபிட்டல் N அப்படின்னா என்ன அர்த்தம், செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். கேபிட்டல் Z, it is nothing but set of all integers. அடுத்தது கேபிட்டல் W அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is nothing but set of all whole numbers. அடுத்தது Z plus
அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா set of all positive integers, set of all positive integers அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது Q, capital Q அப்படின்னா set of all rational numbers, set of all rational numbers. Rational numbers என்னதுங்க? Any number in the form of p by q where q is not equal to 0, where q is not equal to 0 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இந்த நொட்டேஷன்ஸ் எல்லாமே நம்ம எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய டாபிக்ஸில் சில இடங்களில் ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு n, ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு z ப்ளஸ், ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டார் அப்படின்னு போடுவாங்க. அப்போ அது ஒவ்வொன்றுத்துக்கும் நமக்கு மீனிங் தெரியணும் சார். அப்போ தான் வந்து மேத்தமெட்டிக்ஸை நம்ம ஷைன் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து பேசிக்லேருந்தே கொண்டு போகிறேன். ஸோ க்யூன்றது கேபிட்டல் க்யூன்றது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் p by q where q is not equal to 0. அடுத்த நொட்டேஷன்ஸ் பார்த்தோம்னா இன்னும் சில நொட்டேஷன் பார்த்து நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். அடுத்த நொட்டேஷன் க்யூக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா q ஸ்டார். q ஸ்டார் வாட்? q ஸ்டார்ன்றது ஒன்றுமே இல்லைங்க, set of all non-zero rational number, non-zero rational numbers. Star போட்டாலே Qன்றது set of all rational number, Q star போட்டா set of all non-zero rational numbers, Q plus போட்டா set of all positive rational numbers. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள். இது சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா நம்ம சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் இப்போ எப்படி Z ப்ளஸ் போட்டோமோ அதே மாதிரி Q ப்ளஸ் போட்டிங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் பாசிட்டிவ், செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர், செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது ஆர் போடுறாங்க. ஆர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் real numbers, set of all real numbers. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நேச்சுரல் நம்பர்னா the number start from 1 2 3 4 5, whole number the number start from 0 1 2 3 4 5. Z னா set of all integers, number start from 0 plus or minus 1 plus or minus 2. இந்த மாதிரி நமக்கு செட் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அந்த செட்டை பற்றி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, அந்த செட்டோடைய நொட்டேஷன் மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். கிளியரா புரியுதுங்களா? அப்போ R is the set of all real numbers. The same way R plus is set of all positive real numbers, set of all positive real numbers. ஓகேங்களா? set of all positive real numbers. இதுக்கு அப்புறம் சில நோட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is R plus அதே மாதிரி R star. R star அப்படின்னு போட்டாங்கன்னா என்னங்க, ஸ்டார் போட்டாலே மேக்ஸிமம் நான்-ஜீரோ, ஜீரோ இல்லாதது. So this set of all non-zero real numbers, non-zero real numbers, non-zero real numbers, ஜீரோ அல்லாத நம்பர்ஸ். ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா r minus 0, that is இதை எப்படி என்ன சொல்லலாம்னா r minus 0வை ரியல் நம்பர்லேருந்து எடுத்துட்டா வரக்கூடிய செட் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கிளியர் புரியுதுங்களா? இப்போ அடுத்தது கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர் சிஸ்டம் என்னதுங்க, சி. சின்றது என்னதுங்க, செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆல் ஆஃப் தம் வெல் நோன். இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் x plus iy where x comma y belongs to real numbers, real numbers, that is r belongs to r. x உம் y உம் rல இருக்கும். அதை வந்து காம்பினேஷனில் y கூட ஐயை சேர்த்து சொல்லும் போதோ ப்ளஸ் போட்டு சொல்லும் போதோ அது காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அதே மாதிரி சி ஸ்டார் அப்படின்றது என்னதுங்க, ஸ்டார் வந்துட்டாலே என்ன சொல்லியிருக்கேன், நான்-ஜீரோ, செட் ஆஃப் ஆல் நான்-ஜீரோ. அப்போ இது ஒன்றது நான்-ஜீரோ, நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். செட் ஆஃப் ஆல் நான்-ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் ஆக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்த செட் ஆஃப் ஆல் எண்ணிலிருந்து செட் ஆஃப் ஆல் சி ஸ்டார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் நோட்டேஷன்ஸ் தட் வி ஆர் யூஸ்ட் இன் த அல்ஜிப்ரா, தட் வி யூஸ்ட் இன் த அல்ஜிப்ரா. ஏன்னா இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இது என்னென்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு சில இடங்களில் தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் நொட்டேஷன்ஸ் எழுதிட்டேன். இப்போ இந்த நொட்டேஷன்ஸ் எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டாபிக் உள்ள போறோம். இப்போ டாபிக் உள்ள போடும்போது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் திங் குரூப் அப்படின்னு இருக்கு. நீங்க சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் டாபிக்கு குரூப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த குரூப்ன்ற டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. பைனரி ஆப்ரேஷன். பைனரி ஆப்ரேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா டெஃபினிஷன் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, let S be a any non-empty set, then star be a binary operation defined on S such that define on X. இப்போ let A comma B belongs to S, then A star of B belongs to S, then A star of B belongs to S, therefore star is a அதாவது then star be a binary operation இருந்துச்சுன்னா, then star be a binary operation இருந்துச்சுன்னா, எங்க செட் Sல let ரெண்டு எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், then A star of B belongs to S, then A star B belongs to X அப்படின்னு சொல்றாங்க. for all A comma B belongs to S அப்படின்னு டாபிக் முடிச்சு வரும். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸிமம் இதில் பைனரி ஆப்ரேஷன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு செட் எடுத்துக்கோ, ஒரு நான் எம்டி செட் எஸ் எடுத்துக்கோ, அதில் ரெண்டு எலிமெண்ட் எடு, அந்த ரெண்டு எலிமெண்ட்டை பைனரி ஆப்ரேஷனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணு, வரக்கூடிய ரிசல்ட் எஸ்ல இருந்துச்சுன்னா தென் இந்த எடுத்துக்கிட்ட ஸ்டார் வந்து என்னவா இருக்கும், பைனரி ஆப்ரேஷனாக இருக்கும். தென் ஸ்டார் பி த பைனரி ஆப்ரேஷன் ஆன் த செட் எஸ். இது ரொம்ப முக்கியம். இஃப் ஏ ஸ்டார் ஆஃப் பி பிலாங்ஸ் டு எஸ்ஆர், இஃப் ஏ ஸ்டார் ஆஃப் பி பிலாங்ஸ் டு எஸ் ஆக இருக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃபினேஷன் தான் எடுத்துறேங்க. டெஃபினேஷன் தான் நான் எடுத்துறேன். சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலாம்னா கவனிங்க. டெஃபினேஷன் அதனால தான் நான் கோரியே எழுதலை, சும்மா அப்படியே ரேண்டமாக எழுதினேன். பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னா பைனா என்னதுங்க, டூ. ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், மல்டிபிள், டிவிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், பேசிக் ஃபோர் ஆப்ரேஷன்ஸ். இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸை எங்கே கொண்டு, எதனால் பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேசிக்கலி ரெண்டு எலிமெண்ட்டை கொண்டு இன்வால்வ் பண்ண போகிறோம். இந்த ஆப்ரேஷன் ஷுட் பி இன்வால்வ் பை இன்வால்விங் டூ எலிமெண்ட்ஸ். இந்த டூ எலிமெண்ட்ஸ் இன்வால்வ் பண்ணுறதுனால பைனரின்னு சொல்கிறோம். அப்போ பைனரி ஆப்ரேஷன்னா ரெண்டு ஆப்ரேஷன் அர்த்தம் கிடையாது. பைனா டூ, ஆப்ரேஷன்னா வி நோ தட் ப்ளஸ் மைனஸ் அண்ட் டிவிஷன்ஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இந்த ஆப்ரேஷனை கொண்டு போய் ரெண்டு எலிமெண்ட்டை சம்மந்தப்படுத்த போகிறோம், மினிமம் டூ எலிமெண்ட்ஸ். ஸோ இட் இஸ் கால்ட் பைனரி ஆப்ரேஷன். இப்போ இந்த பைனரி ஆப்ரேஷனுக்கு நான் அர்த்தத்தை சொல்லிட்டேன். டெஃபினேஷன் இப்போ என்ன பார்த்தோம், இப்போ பார்த்தோம் எஸ்ன்ற ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம், நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். இதை ஸ்டார்ன்ற ஒரு ஆப்ரேஷன், முதல்ல ஆப்ரேஷன் தான் சொல்லணும், அப்புறம் தான் பைனரி ஆப்ரேஷன் கண்டிஷன். ஸ்டார்ன்ற ஒரு ஆப்ரேஷன் எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிட்டு ஏபின்ற ரெண்டு எலிமெண்ட் எஸ்ல எடுத்துக்கிறோம், ஏன்னா பை ரெண்டு எலிமெண்ட், ஏபின்ற ரெண்டு எலிமெண்ட் எஸ்ல எடுத்துக்கிறோம். எஸ்ல எடுத்துட்ட பிறகு இந்த ஏவையும் பியும் என்ன பண்ணணும்னா ஆப்ரேட் பண்ணுறோம் ஆப்ரேஷன், தட் இஸ் எய்தர் ப்ளஸ், மல்டிபிள், டிவிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். அப்படி பண்ணும் போது வரக்கூடிய ரிசல்ட்டும் எஸ்ல இருந்துச்சுன்னா தென் இந்த ஸ்டாரை, இந்த ஆப்ரேஷன் என்னன்னு சொல்றோம்னா பைனரி ஆப்ரேஷன் சொல்றோம். இவ்வளோதாங்க விஷயம். The definition let S be the any non-empty subset, the non-empty set, and star be the operation defined on the set S. Then the star is said to be binary operation if
A star of B belongs to S for all A comma B belongs to S அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. இதை புரிகிற மாதிரி என்ன பண்ணலாம்னா எஸ்ன்ற ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். பை அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா 2 எலிமெண்ட் எஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்டார்ன்ற ஆப்ரேஷனை அந்த செட்டில் டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன் பண்ணும் போது அந்த டிஃபைன் பண்ண விஷயம் தான் ஏ ஸ்டார் ஆஃப் பி. அந்த டிஃபைன் பண்ண பிறகு வரக்கூடிய ரிசல்ட் எஸ்ல இருந்துச்சுன்னா தென் இந்த ஸ்டார்ன்ற இந்த ஆப்ரேஷன் தான் சொல்கிறோம் பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறோம். தட்ஸ் ஆல். இவ்வளோதான் விஷயம். இப்போ இந்த விஷயத்தை தான் நம்ம என்ன சொன்னோம்னா டெஃபினேஷனில் என்ன பார்த்தோம். டெஃபினேஷனில் லெட் எஸ் பி எனி non-empty set then if star be a operation defined on S இல்லைங்களா. if star be a operation defined on S then star is said to be இந்த மாதிரி எழுதிட்டே போவோம் இல்லைங்களா. star is said to be binary operation if A star of B belongs to S where A comma B belongs to S அப்படின்னு நம்ம டெஃபினேஷன் எழுதிட்டு போவோம். ஸோ டெஃபினேஷன்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனால் அந்த டெஃபினேஷனை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக நம்ம கிரேஸ் அப் பண்ணுறதுன்றது தான் முக்கியம். எதனால் சொல்ல வரோன்னா definition plays a major role for the theorem, definition plays a major role for the problem, definition plays a major role for corollary and notes, everything. அதனால தான் என்ன பண்ணோம்னா நம்ம டெஃபினிஷன்ஸை விட்டுட்டு நேராக தீர்த்துக்குள்ளே போகிறோம். தீர்த்து ஏதோ படிக்கிறோம். தீர்த்தை படிச்சுட்டு அதுலேருந்து ஏதோ சொல்ல வராங்கன்றதை கான்செப்ட் பண்ணுறோம். இது எல்லாமே என்ன நடக்குதுன்னா டெஃபினேஷன்ஸை நல்லா புரிஞ்சுக்கணும். டெஃபினேஷனை புரிஞ்சுட்டா நம்ம எப்படியாப்பட்ட ப்ராப்ளமோ அந்த டெஃபினேஷன் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா they will easily solve it. அப்போ பாருங்கள், இப்போ பைனரி ஆப்ரேஷன்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சு போச்சுங்களா. இந்த டெஃபினேஷன்லாம் எழுதணும்லாம் விட்டுருங்க. டெஃபினேஷனை கிராமட்டிக்கலாக எழுதிருக்கலாம், கிராமட்டிக்கல் இல்லாமல் எழுதிருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. அதனால தான் நான் அப்படியே ரேண்டமாக எழுதினேன் டெஃபினேஷன்ஸை. ஓகேங்களா. எழுதிட்டு அது எப்படி புரிஞ்சுக்கணுன்றத மெயினான விஷயத்துக்குள்ள தான் நான் திருப்பி சொல்கிறேன். டெஃபினிஷன்ஸ் இசு வாசி தட்டுன்ற போட்டு எழுதுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட் திங். பட் டெஃபினேஷன் நம்ம எழுதினா தான் 2 மார்க் விழுவோம் அப்படின்றது உண்மை. இட்ஸ் ட்ரூ. ஆனால் அதுக்குண்டான அர்த்தத்தை ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றத என்னுடைய வியூ. ஸோ இந்த கான்செப்டை நல்லா பார்த்துங்க டெஃபினேஷன்ஸை. அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக கிராமட்டிக்கலாக எழுதி போடும் போதோ நீங்கள் பார்த்து எழுதிக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ பைனரி ஆப்ரேஷன் தான் ஈஸியாக புரிஞ்சிச்சிங்களா. பைனரி ஆப்ரேஷன்னா பைனா 2 ஆப்ரேஷன்ஸ் மீன்ஸ் அல்ஜிபிரிக் ஆப்ரேஷன்ஸ். 2 elements are going to involve for this each operation. So far that is called binary operation. இந்த பைனரி ஆப்ரேஷன்ன்றத ஒரு ஆப்ரேஷனை எப்போ பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறோன்னா அந்த ஆப்ரேஷனை ஒரு நான் எம்டி செட்டில் டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஆப்ரேஷனை சிம்பாலிக் டினோட்டட் பை ஸ்டார் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்டாரை எப்போ நம்ம பைனரி ஆப்ரேஷன் சொல்கிறோன்னா இந்த செட்டு நான் எம்டி செட்லேருந்து 2 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த 2 எலிமெண்ட்ஸை அந்த ஆப்ரேஷனுக்குள்ளே இன்வால்வ் பண்ணுறோம். இன்வால்வ் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட் அந்த எஸ்லே இருந்துச்சுன்னா தென் we say that star is a binary operation அப்படின்னு கிளியராக புரியுது. ஓகேங்களா. இப்போ பைனரி ஆப்ரேஷன் கான்செப்ட் ஈஸியாக புரியுதுங்களா. டெஃபினேஷன்ஸ்லாம் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோ ப்ராப்ளம். இப்போ எழுதி போட்ட டெஃபினேஷன்ஸ் நான் ரேண்டமாக எழுதி போட்டது தான். இதுதான் முக்கியமானது. ஓகேங்களா. இப்போ பைனரி ஆப்ரேஷன் தெரிஞ்சிச்சு. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக பைனரி ஆப்ரேஷனுடைய கான்செப்ட் புரிஞ்சுது. இப்போ ஒரு ஆப்ரேஷன் ஸ்டார்ன்றது ஆப்ரேஷன் சொல்லியிருக்கேன். இந்த ஆப்ரேஷன் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டிஃபைன் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த டெஃபினேஷன் நம்ம என்ன சொன்னோம், எஸ்பி த எனி நான் எம்டி செட்டுன்னு சொன்னோம். இந்த எஸ்க்குன்ற நான் எம்டி செட்டுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா n எடுத்துக்கிறேன். என்னன்றது என்னதுங்க, செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ எஸ்ன்ற நான் எம்டி செட்டுக்கு பதிலாக n எடுத்துக்கிட்டேன். டெஃபினேஷன் பிரகாரம் பைனரி ஆப்ரேஷன் ஸ்டார் அப்படின்ற இந்த ஸ்டார் அப்படின்ற ஆப்ரேஷனுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் ப்ளஸ் எடுத்து எக்ஸாம்பிள். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பைனரி ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் இந்த ப்ளஸ்ஸை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த
நேச்சுரல் நம்பரோட என்ன பண்ணுறேன், கொண்டுட்டு போய் ஆப்ரேட் பண்ணுறேன். கொண்டுட்டு போயிட்டு ஆப்ரேட் பண்ணுறேன். ஆப்ரேட் பண்ணும் போதோ இந்த ப்ளஸ்ஸை எப்போ நான் பைனரி ஆப்ரேஷன் சொல்ல முடியும்னா, நேச்சுரல் நம்பர்லேருந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு 2 எலிமெண்ட்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய எலிமெண்ட் அந்த எண்ணிலே இருந்துச்சுன்னா then we say that plus is a binary operation. கிளியரா புரியுதுங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ பாருங்கள், இந்த கான்செப்ட் சொல்லிட்டேன். இப்போ நேச்சுரல் நம்பர் என்னன்றது we know that all of them 1, 2, 3, 4, goes on. நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏபி, இப்போ நான் சொன்ன இல்லைங்களா டெஃபினேஷன் பிரகாரம் ஏ இது பின்னு எடுத்துக்கிறேன். இந்த ஏபி எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன் ஆப்ரேஷன். ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 + 3 இஸ் ஈக்குவல் டு 5. 5 கண்டிப்பாக எங்கே இருக்கும், நேச்சுரல் நம்பர் தானே இருக்கும். ஸோ எந்த எலிமெண்ட், எந்த 2 எலிமெண்ட் எடுத்து நம்ம ஆப்ரேட் பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட் எதில் எங்கே இருக்குது, அந்த செட்டுன்னு நம்ம எடுத்துக்கிட்ட செட்டு எண்ணிலேயே இருக்கிறதுனால் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ஆப்ரேஷன் plus is a binary operation. Therefore, plus is a binary operation. Binary operation. எங்க binary operation? அந்த செட் எஸ்ல. அந்த செட் எஸ்ன்றது இங்க என்னதுங்க, n, capital N. அப்போ plus is a binary operation on capital N natural number. கிளியரா புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துட்டு அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு செட்டில் டிஃபைன் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே இட் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன், ட்ரூ, ஃபால்ஸ், இன்அடிகேட் டேட்டா அண்ட் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னா உண்டு இல்லை, எஸ் ஆர் நோன்ற மாதிரி. அப்போ எஸ் ஆர் நோன்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம சொன்ன அந்த ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்கிற ஒரு செட்டில் டிஃபைன் பண்ணி அதன் மூலியமாக வரக்கூடிய ரிசல்ட்டு அந்த நேச்சுரல் நம்ம எடுத்துக்கிட்ட செட்லேயே இருந்துச்சுன்னா தென் வி சே தட் தட் ஆப்ரேஷன் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிளியராக புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நம்ம டெஃபினேஷன் பிரகாரமே அப்படியே கோர்வையாக கொண்டு வரேன். டெஃபினேஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம், லெட் எஸ் பி த எனி நான் எம்டி செட். இந்த எஸ்ன்றதாங்க என் and star be the operation defined on the set S. The star என்னங்க எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸை எண்ணில் டிஃபைன் பண்ணுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், எண்லேருந்து 2 எலிமெண்ட் எடுக்கிறோம், ஏ ஸ்டார் ஆஃப் பி, தட் ரிசல்ட் பிலாங்ஸ் டு என்னா இருக்கணும். அப்போ ஏபிக்கு எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துங்க, ஏக்கு 10, பிக்கு 12, ஏக்கு 100, பிக்கு 35, வாட் எவர் த வேல்யூஸ் given to A and B. After the operation, what the result you got, that result should be exist in the given non-empty set, then we say that that operation is binary operation. Otherwise, it is not to be a binary operation. It is not to be a binary operation. Clear புரியுதுங்களா? இப்போ பாருங்க, எப்பயுமே ஒரு கான்செப்டுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் போதோ அந்த கான்செப்டுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லிட்டோம்னா இன்னும் நமக்கு அந்த விஷயம் நல்லா ரீச் ஆகிடும். இதுதான் உண்மை. தட் இஸ் நெகட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாசிட்டிவ் அப்ரோச். பாசிட்டிவ் அப்ரோச்னா என்ன, பைனரி ஆப்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இதே மாதிரி ஒரு செட் எடுத்து ஒரு ஆப்ரேஷன் எடுத்து அந்த செட்டுக்கு அது பைனரி ஆப்ரேஷன் கிடையல இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா இன்னும் அந்த பைனரி ஆப்ரேஷனுடைய கான்செப்ட் நமக்கு ஈஸியாக ரீச் ஆகிடும். அப்போ பாருங்க, இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதே பைனரி ஆப்ரேஷன் கான்செப்ட் நான் எம்டி செட்டு எல்லாத்துக்குள்ளேயும் போகிறேன், செட்டையும் ஆப்ரேஷன் மட்டும் மாற்றுறேன். இப்போ பாருங்க, இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ பாருங்க, இப்போ ஒரு செட்டு எடுத்துக்கிறேன். என்ன செட்டுங்க எடுத்துக்கிறேன், இதே நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறேன். இதே நேச்சுரல் நம்பர் செட் ஆஃப் ஆல் 1, 2, 3, 4 like that goes on. ஆப்ரேஷன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஆப்ரேஷன் எடுத்துக்கிறேன், ப்ளஸுக்கு பதில் மைனஸ் எடுத்துக்கிறேன். ப்ளஸுக்கு பதில் மைனஸ் எடுத்துக்கிட்டா என்னங்க ஆகும், 2 எலிமெண்ட் எடுக்கிறோம், ஏ கமா பி பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்
அந்த A, B வேல்யூ என்னங்க எடுத்துக்கலாம் 3, 4 எது வேணால் எடுத்துக்கலாம் 3, 4 எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பைனரி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணுறேன். எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா A ஸ்டார் ஆஃப் B இஸ் ஈக்குவல் டு B மைனஸ் A அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிச்சிங்க. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஸ்டார் அப்படின்றது வந்து பைனரி ஆப்ரேஷன் அப்படின்ற போது எப்போ பைனரி ஆப்ரேஷன் அதோடைய ரிசல்டன்ட் வேல்யூஸ் ஷுட் பி இன் த கிவன் நான் எம்டி செட்டில் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் அது வந்து பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அப்போ அந்த ஸ்டார் அப்படின்ற பைனரி ஆப்ரேஷனை அப்படி ஸ்டார்ன்ற அந்த ஆப்ரேஷன் நாட் பைனரி ஆப்ரேஷன் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போ தான் அந்த பைனரி ஆப்ரேஷன். அந்த ஸ்டார்ன்ற அந்த ஆப்ரேஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு இடங்கள்ல இந்த டிஃபைன் பண்ணுறது வேறுபடும். தான் முக்கியம். சில இடங்களில் A star of B is equal to AB plus 1 அப்படின்னு வரும். சில இடங்களில் A star of B is equal to A square plus B square அப்படின்னு வரும். ஸோ வாட் எவர் இட் மே பி நம்ம அந்த ஆப்ரேஷன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்மளுடைய டெஃபினேஷன்ஸ் பிரகாரம் நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்ட செட்டு பிரகாரம் எது வேணாலும் இருக்கலாம். ப்ளஸ்னா ப்ளஸ்ஸாக தான் இருக்கணும், மைனஸ்னா மைனஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இல்லை. இது மிக முக்கியமான விஷயம், அதை நல்லா கவனிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு என்ன பண்ணுவோம்னா மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 - 3 3 - 4 இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்போது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்கணுங்க. அப்போது A star of B is equal to B minus A அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க B minus A அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எந்த செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க நேச்சுரல் நம்பர்ன்ற செட்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்லணும் என்ன கண்டுபிடிக்கணும் whether the A star of B is equal to B minus A is the binary operation on the given set N or not. நம்முடைய வேலை. அப்போ பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ A star of B equal to B minus A அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்க ஏவுக்கு என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்குங்க. ஏவுக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கலாங்க 4 எடுத்துங்க. ஓகேங்களா. பிக்கு எந்த வேலை வேணாலும் கொடுத்துக்கலாம். பிக்கு என்ன வேல்யூ கொடுத்துக்கலாம் சப்போஸ் மேபி 3ன்னு எடுத்துங்க. ஏவுக்கு 4 பிக்கு 3. அப்போ இந்த ஆப்ரேஷன் கொண்டு போய் சேருங்க. பி வேல்யூ 3 மைனஸ் ஏ வேல்யூ 4. 3 - 4 என்னதுங்க -1. 3 - 4 is equal to -1. But -1 is not belongs to natural number. நல்லா கவனிச்சிங்க. நம்ம எடுத்துக்கிட்ட செட் நேச்சுரல் நம்பர் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துலேயும் சேம் கரண்ட் ப்ராப்ளத்துலேயும் சேம். ஆனால் ஆப்ரேஷன் மாறுது. இந்த ஆப்ரேஷன் வந்து என்ன எடுத்துக்கிறோம் மைனஸ் எடுத்துருக்கோம். அந்த ஆப்ரேஷன் என்ன எடுத்தோம் ப்ளஸ் எடுத்தோம். ப்ளஸ்ஸில் அதே செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் இந்த ப்ளஸ் என்னவாச்சு பைனரி ஆப்ரேஷன் ஆக்ட் ஆச்சு. ஆனால் அதே செட்டில் இங்கே நம்ம ஆப்ரேஷன் என்ன எடுத்துக்கிட்டோம் மைனஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். மைனஸ்ன்னு எடுக்கும் போதோ நமக்கு என்னங்க கிடைக்குது A star of B is equal to B minus A. So 3 - 4 is equal to -1 அப்படின்னு வரும். சப்போஸ் நீங்கள் இப்படி கேட்கலாம் சரி சார் நீங்கள் இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டீங்க ஏவை 4ன்னும் பிஏ 3ன்னு எடுத்துக்கிட்டீங்க. சரி அதனால் மைனஸ் வருது அதனால் வந்து நாட் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் இப்படி எடுத்துங்களேன் ஏவுடைய வேல்யூ சப்போஸ் இதை பெருசாக எடுத்துங்க இல்லை சின்னதாக எடுத்துங்க. பியோடைய வேல்யூ 3ன்னும் ஏவுடைய வேல்யூ 2ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு விஷயம். இப்போ பாருங்க கவனிங்க ஏவுடைய வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் 3ன்னும் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 பி இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா என்னங்க வரும் தட் இஸ் A star of B equal to B minus A that is 3 - 2ன்னு வருங்களா. 3 - 2 is equal to 1. 1 belongs to natural number. அப்போ இது வருது அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்போது நல்லா கவனிச்சிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த வேல்யூஸு எந்த பக்கம் போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் வரக்கூடிய ரிசல்ட்டாக அந்த செட்டில் இருக்கணும். அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் பைனரி ஆப்ரேஷன் நம்மளால் சொல்ல முடியும். இல்லை இதுக்கு இது மட்டும் எடுத்துக்கணும் இல்லை அது மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ண முடியாது
கிளியராக இது பைனரி ஆப்ரேஷனாக இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, டிஃபைன் பண்ண முடியாது. கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒரு விஷயத்துலையும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. பி மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு வேர் பி கிரேட்டர் தன் ஏ, பி கிரேட்டர் தன் ஏன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டார் என்னதுங்க, பைனரி ஆப்ரேஷன். ஏன் பி கிரேட்டர் தன் ஏன்னு சொல்லியாச்சு. பி கிரேட்டர் தன் ஏன்னு சொல்லிட்டா ஏவோடைய வேல்யூவோட பி பெருசு. அப்போது இங்கே 2 கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன தான் முடியும், 4. அப்போ இங்கே என்ன தான் வரும், பி வந்து பெருசு. பி மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 2, தட் இஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். அப்போ எந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்ட்டு பார்ஷியல் தான் இருக்கும். அப்போ பார்ஷியல் வரதுனால கண்டிப்பாக நேச்சுரல் நம்பரில் இருக்கும். கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ ஒரு சின்ன விஷயம் தாங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை மாற்றி கொடுப்பாரு. நம்ம சாதாரணமாக ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு ஒன்று நம்ம என்ன நினைப்போம்னா, இது கொடுக்கலைன்னா, சப்போஸ் இது கொடுக்கலைன்னா நம்ம என்ன நினச்சிப்போம், எந்த ஒரு நேச்சுரல் நம்பரை மைனஸ் பண்ணாலும் வரக்கூடிய நேச்சுரல் நம்பர் தானே, அப்போ இது பைனரி ஆப்ரேஷனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு டக்குன்னு வந்துடும். ஆனால் நீங்கள் பி பெருசாக போட்டு ஏவை சின்னதாக போட்டிங்கன்னா, தட் இஸ் பி கிரேட்டர் தன் ஏன்ற ஒரு கண்டிஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ரேஷன் இந்த செட்டுக்கு என்னதாக இருக்கும், பைனரி ஆப்ரேஷனாக இருக்க முடியும். இந்த கண்டிஷன் சொல்லவில்லை என்றால் then it is not possible to say this is a binary operation on the set n. சொல்ல முடியாது. எதனால் என்றால் பிகாஸ் ஆஃப் திஸ் ஒன், பியோடைய வேல்யூ சின்னதாக எடுத்து ஏவுடைய வேல்யூ பெருசாக எடுத்து விட்டீர்கள் என்றால் மைனஸில் வந்துடும். மைனஸில் வந்துருச்சுன்னா then it is not possible to exist in the set n. So it is not a binary operation on the set n. கிளியராக புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனித்து போடணும், தாங்க முக்கியம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும்னா என்னங்க இம்பார்ட்டன்ட், ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். நல்லா அனலைஸ் பண்ணிட்டா மட்டும்தான் ஒரு செட்டு கொடுக்குறாக்க, ஒரு செட்டு கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துட்டு அது பைனரி ஆப்ரேஷன் தானான்னு கேட்குறாக்க, அப்போ அது பைனரி ஆப்ரேஷன் தானான்னு நீங்கள் சொல்லணும்னா யூ ஷுட் பி நோ த நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த டெஃபினேஷன் ஆஃப் த பைனரி ஆப்ரேஷன். அப்போ தான் நீங்கள் உங்களால் என்ன பண்ண முடியும், டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். இல்லைன்னா நாட் பாசிபிள். இல்லைன்னா நம்ம டப்புன்னு என்ன பண்ணுவோம், ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பி மைனஸ் ஏவா, சரி அப்போ நேச்சுரல் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் நாட் பாசிபிள். ஏன்னா பெரிய நம்பர் சின்ன நம்பர் இருக்குது. பெரிய நம்பர் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணணும்னா பாசிட்டிவ். பட் பெரிய நம்பர் சின்ன நம்பர் முன்னாடி பெரிய நம்பர் பின்னாடி போயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஆக்ட் அஸ் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் செட் n அப்படிங்கிறது முக்கியம். கிளியராக புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு கான்செப்டையும் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு கான்செப்டையும் அனலைஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் இது உண்டா, இது இல்லையா, எதனால் இது இல்லை, எதனால் இது இருக்குது, அப்போ எந்த கண்டிஷனில் இது ஓகே ஆகும், எந்த கண்டிஷனில் இது ஓகே ஆகாது அப்படின்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அனலைஸ் பண்ணி 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 படிக்க போகிறோம். இப்போ அனலைஸ் பண்ணி 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 படிக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்மள அறியாமல் நம்ம ஸ்ட்ராங் ஆகிறோம். நம்மள அறியாமல் ஸ்ட்ராங் ஆகும்போது நமக்கு அறியாமல் காம்படிஷன் எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதுக்கு என்ன ஆன்சர், எதனால் இந்த ஆன்சர், எதனால் இந்த ஆன்சர் இல்லை, என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, என்ன இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க, என்ன இப்போ கொடுத்துட்ருக்காங்க, என்னெல்லாம் எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ற பலவேறு டைமென்ஷன்ஸில் நம்ம நடத்தும் போதோ நமக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங் ஆகிடும். ஸோ அந்த டாப்பிக்கில் கேட்கப்படக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு ஆங்கிளில் எப்படிப்பட்ட ஒரு டைமென்ஷனல் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு திறமை நமக்கு வந்துடும். விஷயம் இப்போ புரியுதுங்களா கான்செப்ட்? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.